பைக்குக்கு மவுண்ட் இல்ல. அதனால் பைக் மவுண்ட் வாங்கியிருக்கேன். வாட்டர் ப்ரூஃபோட அன்பாக்சிங் பார்த்துடலாம். கிஃப்ட் கார்டு ஃபுல்லாக 7 இன்ச்சுக்கு பெருசாக 2 பக்கம் இது இருக்குது ஹோல்டரு. இது வந்து பைக்கில் வந்து மவுண்ட் பண்ணுறது. பைக்கில் போட்டு பார்த்துடலாமா? மொபைல் ஹோல்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்கள் அன்பாக்சிங் அதோட ஃபிட் பண்ணுற வீடியோ பார்த்துருப்பீங்க சைடில். இப்போ வந்து அது எப்படி ஸ்டெபிலிட்டியாக இருக்குது, கம்ஃபர்ட்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு பைக் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு போகிறேன். பார்க்கலாம். இதோட வீடியோ வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். அதாவது வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நான் வாய்ஸ் கொடுக்கல, ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இப்போ பார்க்குறேன். ஓரளவுக்கு நல்லாவே கிளாரிட்டியாக இருக்குது. அப்பப்போ வந்து ஷேக் ஆகிட்டே இருக்குது. அதிகமாக இந்த ஸ்பீட் பம்பு, ஸ்பீட் பிரேக்கரில் வந்து போகும்போது அதிகமாக ஷேக் இருக்குது. அதுவும் இல்லாமல் என் பைக்கில் லைட்டாக வைப்ரேஷன் இருக்கிறது வந்து அப்படியே தெரியுது கிளியராகவே. இப்போ நடுவில் ஓரளவுக்கு நான் ஸ்டாப் பண்ணி செக் பண்ணுவேன். அதை செக் பண்ணிட்டு தான் நான் திருப்பியும் வந்து எந்தளவுக்கு வந்து ஷேக் ஆகுதுன்னு நான் பார்க்கணும். நான் நடுவில் அந்த பிரேக் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். ஏகப்பட்ட ஷேக் இருக்குது. பெங்களூரில் ஸ்ட்ரீட்குள்ளே வந்து ரோடெலாம் வந்து அவ்வளோக்கா நீட்டே இல்லை. பாருங்கள், எல்லா இடத்துலையும் வந்து அந்த ட்ரைனேஜ் ஹோல்ஸு, ரோடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, பைப்ஸு ஏகப்பட்டது சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. பெங்களூர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சிட்டி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், நடுவில் வந்து நிறையா இது வந்து ஹோல்ஸ் நிறையா இருக்கும். மழை பெஞ்சுதுன்னா வெளியே வர முடியாது ஸ்ட்ரீட்லலாம். இப்போ இந்த ரோட்லேயும் நிறையா ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கும். நிறையா ஹோல்ஸ்லாம் எடுத்து ஹோல்ஸ் போட்டிருப்பாங்க. பார்க்கலாம் எந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இது 1 2 3 இடத்துல பைப்ஸ்க்கு வந்து ஹோல் போட்டிருக்காங்க. இது ஒரு 4. இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கரு. ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு டர்ன் வரனால வந்து 2 இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்காங்க. அப்புறம் அந்த ஒரு மெயின் ரோடு அந்த இடத்துல போகும்போதும் வந்து ஃபுல்லாக ஸ்பீட் பிரேக்கரு ஹோல்ஸ் போட்டு வச்சுட்டு, சிட்டிக்குள்ளே போனால் டிராஃபிக்கில் வந்து கியர் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். அது ஒரு கடுப்பாக இருக்கும். ஸ்ட்ரீட்டில் ஓட்ட வந்தால், தெருவில் எங்கேயா ஓட்ட வந்தால் இந்த ஹோல்ஸு, ஸ்பீட் பிரேக்கரு, இந்த பைப்புக்கு போட்ட ஹோல்ஸு இதில் ஓட்டுறதுக்கு இன்னும் அதோட கடுப்பாக இருக்கும். பைக் அதாவது கியர்லெஸ் ஓட்டுறதோட கியருக்கு ஓட்டுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடுது. பாருங்கள், இங்கே பாருங்கள், எல்லாமே பெங்களூரில் ஓட்டணும், ஒரு அட்வென்ச்சரோட தான் வண்டி ஓட்டணும். இதில் பாருங்கள், என்னோடய லெஃப்ட் சைடில் வண்டியே இல்லை. ஆனால் ஒரு ஆட்டோ உள்ளே என்ட்ரி ஆயிரும். எப்படி தான் ஓட்டுறாங்களோ இங்கே வந்து இந்த டிராஃபிக்கில். இப்போ எனக்கு முன்னாடி ஒரு ஜீனியஸ் வந்து வருவார் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. என்னென்ன லெஃப்ட்டில் ஒதுங்கன்னா ரைட்டில் வராரு. கொஞ்சம் கூட காமன் சென்ஸ்லாம் ஓட்டுறாங்க. அங்கே பாருங்கள், ஆப்போசிட்டில் ஒரு காரை போய் ஒரு பைக் வந்து கிராஸ் பண்ணியிருக்குது. இவனு திரும்பி சண்டை போட்டு போகிறான் அவனுக்கு. ஒரு லெஃப்ட் ரைட் வரும்போது ஒரு ப்ராப்பராகவே யாருமே இங்கே எடுக்க மாட்டேங்கிறாங்க வண்டியை. ஒரு ஸ்ட்ரீட்லேருந்து அவுட் சைடு வெளியே வரும்போது யாருமே கண்ட்ரோலே இல்லை. இங்கே பாருங்கதா, சிலிண்டரு ஒரு சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து நின்று லெஃப்ட் அண்ட் ரைட் செக் பண்ணிட்டு வரணும். யாரும் குறை சொல்கிறதுக்கு முடியாது.
மொபிகம் வந்தாச்சு. சேஞ்ச் பண்ணிட்டு காட்டுறேன். இதில் பாருங்கள், என்னோடய ஃப்ரண்ட் கேமராவில் ஒரு வேவ்ஸ் மாதிரி. இது எதனாலனா வந்து நான் போட்டது வந்து டைமண்ட் கட் டெம்பர் கிளாஸு. இப்போ சேஞ்ச் பண்ண வாட்டி பாருங்கள், கிளியராக இருக்குது. நான் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தேன், எந்த விதமான இல்லை. டெம்பர் கிளாஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நான் ஃப்ரண்ட் கேமராவில் வந்து வீடியோ கேப்சர் பண்ணிகிட்ருக்கிறேன். எவ்வளோ நாள் செல்ஃபி எடுக்கவே முடியாது, செல்ஃபி எடுத்து அந்த வேவ்ஸ் வரும். அதனால் வந்து ஃபோன் வந்து கேமரா வந்து டர்ன் பண்ணி தான் கேப்சர் பண்ணிட்டுருந்தேன். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லாவே இருக்குது. நான் அப்பப்போ மொபைலில் வந்து அந்த ஹோல்டரில் வந்து செக் பண்ணிட்டே இருந்தேன், ப்ராப்பராக ரெக்கார்ட் ஆகுதா. இந்த மவுண்ட் போட்ட வாட்டி பைக் ஷேக் ஆகிறதுல வந்து கொஞ்சம் நாய்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. மேபி நீங்கள் வந்து கேப்சர் பண்ணிவிட்டு பைக் சவுண்டு, டிராஃபிக் சவுண்டோடு எடுக்கணுன்னா இந்த ஹோல்டரை வந்து ப்ராப்பராக பொசிஷன் வச்சு டைட் பண்ணிடுங்க. இல்லைனா இந்த மாதிரி நாய்ஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். பிரியாணி கடையை பார்த்தோன்னே லைட்டாக டெம்ப்ட் ஆகிடுச்சு, ஏதாச்சும் சாப்பிடணும் போல் இருக்குது. சரி வாங்க, ஃபிஷ் இருக்குதான்னு பார்க்கலாம். ஃபிஷ் இருந்தால் ஃபிஷ் வாங்கிட்டு போயிட்டு ஃபிஷ் விலாக் ஒன்று போட்டுற வேண்டியது தான். இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சார் ரோடு மார்க்கெட் ஒருத்தர் கிராஸ் பண்ணுவார் பார்த்தீங்களா, ஜெப்டோ டிரைவரு. இப்போ ஜெப்டோ, ஸ்விக்கி இவங்க அழுச்சாட்டையும் தாங்க முடியல. பாருங்கள், ஃபுல்லாக டிராஃபிக்கில் நிற்குது. இது வந்து ஒசூர் ரோடு மார்க்கெட். இது பரப்பனகர அந்த ஜெயிலுக்கு போகிற ரோடு. இது மார்க்கெட்டுக்குள்ளே தான் மீன் கடை இருக்குது. வாங்க, மீனுக்கு தான் செக் பண்ணி பார்க்கலாம், இருந்துச்சுன்னா வாங்கிட்டு போகலாம். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மெயினாக அந்த பண்ணை மீன் தான் வரும். கடையில், பெரிய கடையில் தான் வந்து சீ ஃபுட்ஸ் வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு சீ ஃபுட்ஸ் இது வரைக்கும் சாப்பிட்டு அதிகமாக பழக்கம் இல்லை. டேமு, ஆற்று மீன், பண்ணை மீன், அவ்வளோதான் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ பாருங்க, நான் ஃபுல்லாக இதாகுது, ஷேக் ஆகுது. இந்த ரோடெலாம் சொல்லவே முடியாது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஷேக் ஆகிட்டே தான் இருக்கும். நான் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் ஒரு சைடில், போகவே முடியல அவ்வளோக்கா. நான் இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிற இந்த மேலே இருக்கிற அந்த பாறை மீன் மாதிரி இருக்குது, அதுதான் வாங்க வந்திருக்கேன். க்ளீனிங் பண்ணிவிட்டு நார்மலாக ஸ்லைஸ் போட்டு வாங்கிட்டு போயிடலாம். பாய் மொன்ன கத்தி வச்சுருக்காரு, வெட்டுன்றாரு, தலை வெளியே வர மாட்டேங்குது பாருங்கள். டெம்பர் கிளாஸ் சேஞ்ச் பண்ணது சூப்பராக இருக்குது. வீட்டில் ஆல்ரெடி குக் பண்ணி முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் நான் வந்து இப்போ ஃபிஷ் வாங்கி வந்திருக்கேன். என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில, பார்க்கலாம். ரியாக்ஷன் வருமா இல்லை ஆக்ஷனும் கூட சேர்ந்து வருமானு தெரில. என்ன வாங்கி வந்திருக்கேன்னு சொல்ல? சிக்கனா இல்லை, மிதக்கிறது. ஃபிஷ்ஷு சொல்லாமல் எடுத்துகிட்டு வந்தனால நம்மளே சமைக்க சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு என்ன கஷ்டமா? செஞ்சுட்டா போச்சு.